அப்பா, அகில் வந்துட்டான்ல? வந்துட்டான்டா. அவன் ரூம்ல இருக்கான். இன்னும் கீழே இறங்கி வரல. அப்போ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம்ல? யாருக்காகவும் யாரும் காத்துட்டு இருக்க வேண்டாம். என் புள்ள என் கூட சாப்பிடுவான். நான் செஞ்ச சமையல சாப்பிடுவான். அப்படின்னா அம்மா தனியா சமைச்சு சாப்பிடுறாங்களாப்பா? எப்போவாவது இவ சமைப்பா, இல்லைன்னா அறிவு சமையல சாப்பிடுவா. அப்பா, இந்த விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கு சொல்லணும்? எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நான் மட்டும் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கள்ளத்தனமா உள்ள வந்த ஒருத்தி இங்க எல்லாத்துக்குள்ளயும் புழங்கிட்டு இருக்கா. நான் எப்படிங்க சாப்பிடுறது? பாரதி, நவகிரக சிலைகளை பார்த்திருக்கியா? எதுவும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வீடு மாறிட்டு வருது. மாறிட்டுலாம் வரலப்பா, இப்பவே நம்ம அப்படிதான் இருக்கும். என் பங்குக்கு நானும் சொல்லணும்ல, சமையல் ரெடி. கம கமன்ற விஷயத்துல இன்னைக்கு கனமா அடிச்சிட்டா. கலர்ஃபுல்லான சமையல்னா அது நாங்க தான். ருசியில நம்மள அடிச்சுக்கவே முடியாது. ஆனா ஆரோக்கியத்துல கண்ணம்மா தான் நம்பர் 1. எல்லாம் தனித்தனி சமையல் தான். ஒரு அருவமனை கூட அங்க போல, ஒரு அவரைக்காய் கூட இங்க குதிக்கல. எல்லாம் பெர்ஃபெக்ட் பார்டர் லைன். யார் யாரு எங்க சாப்பிடுறதுன்னு சொல்லிடுங்கப்பா. சரி, மொத்தமா இங்க சாப்பிட்டுட்டு மிட் நைட்ல அங்க போய் உருண்டு வந்தா கூட எனக்கு ஆட்சேபனை இல்ல. பாரதி, அகில் சொல்லுமா. என்னடா முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இந்த முகம் எப்படி இருந்தா என்னமா? என்னடா இப்படி பேசுற? அம்மா உனக்கு சர்ப்ரைஸ் காட்டுறதுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ இப்படி டல்லா வந்து நிக்கிறியேடா. என்னமா சர்ப்ரைஸ்? நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த லக்ஸுரி காரை புக் பண்ணிருக்கேன்டா. இன்னும் 2 நாள்ல டெலிவரி ஆயிடும். இந்த பாருடா, பாருடா. இதாவது முழுசா எனக்கு தானம்மா? என்னடா இப்படி கேட்டுட்ட? எல்லாம் உனக்கு தானடா. இது எனக்கானதுன்னு ஏதாச்சும் ஒன்று ஆசைப்படுவேன். நீங்களும் அது உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா கடைசியில எனக்கு பிடிக்கல, அதனால உனக்கு வேண்டாம் நீங்களே முடிவெடுப்பீங்க. அப்புறம் எதுக்குமா அதெல்லாம்? டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றடா? அது வேற விஷயம்டா. நான் எது சொன்னாலும் உன்னோட பெட்டர்மென்ட்காக தான் சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு பெட்டர்மென்ட் இருக்குமா? என்னடா, அம்மா பண்ணத தப்புன்னு சொல்றியா? இல்ல என்ன குறை சொல்றியா? இப்போ எல்லாருமே தப்புன்னு சொல்றீங்களா? ஐயோ, உங்களையா? ஐயோ, நாங்க எல்லாருமே பாமா? அது எப்படிமா முடியும்? நாங்க எல்லாருமே வாய மூடிட்டு நீங்க சொல்றது கேட்டுட்டு உங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கோம். போங்கம்மா. நீங்க எதுவுமே அவனை கேட்க மாட்டீங்களாங்க? எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? அவன் சொன்ன மாதிரி
வாயை மூடிட்டு இருக்கிறவங்கள நானும் ஒருத்தன். இன்னும் சொல்ல போனா தலைமையில் இருக்கிறவன் ஒரு அடிமை கிட்ட இன்னொரு அடிமை என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? டேய் அகில், டேய் மா அவன் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு போறான்மா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நாளைக்கு பாருங்க அவன் வேற மாதிரி இருப்பான். விடுங்கம்மா, அவன் உங்க பிள்ளை தானே. நீயும் என் புள்ளையாதாண்டா இருந்த. எனக்கான ஆறுதலை நானே தேடிக்கிறேன். தீ பக்கத்துல உட்கார்ந்து தீய தூண்டுற வேலைய இங்கே எல்லாருமே தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எல்லாரும் நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏத்த மாதிரி தானே நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? பாரதி, அம்மா இன்னும் 2 அடி அம்மா கிட்ட வந்தா எந்த தப்பும் இல்லையேப்பா. சொல்லுங்கம்மா. ம். யார் கட்டுப்பாட்டிலையாவது இருக்கியா என்ன? இல்ல உனக்கும் எனக்கும் எல்லை வகுத்திருக்காங்களா என்ன? அப்படி இருந்தா சொல்லிடு. அம்மா, பெரிய பெரிய வார்த்தைலாம் எதுக்குமா? என்னன்னு சொல்லுங்கம்மா. ம், ம், எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டலுக்குமா. ஓ, அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டியா? யார்ட்டுமா? கண்ண மாட்டியா? அதான் எனக்கு தெரியுமே. திரும்ப திரும்ப அவ பேரை சொல்லணுமா? எனக்கு பிடிக்காதத பேசுறதே இப்பெல்லாம் உனக்கு வழக்கமா போயிடுச்சு. சொல்லுங்கம்மா. அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தோணல? ஏன் சொல்லணும்னு நினைச்சியா? இல்ல இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? சரி, நான் இங்கேதானே இருக்கேன். இல்ல நான் உன் கண்ணுல படவே இல்லையா? இல்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் கூட என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணலையா? எப்படிடா இந்த இடைவெளி? இதுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டதே இல்லையேடா.
அம்மா. இப்படியெல்லாம் ஐஸ் வச்சு இந்த அம்மாவை ஏமாத்த முடியாதுடா. இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல இருக்க அன்பு எப்பவுமே பரிசுத்தமானதுமா. அதை வச்சு ஏமாத்தலாம் முடியாது. நீங்க ஒரு பச்சை புள்ள மாதிரிமா. உங்களுக்கு வீம்பா இருக்க தெரியல, அன்புக்காக ஏங்குறீங்கம்மா. அதே சமயம் உங்களுக்குள்ள இருக்க ஈகோவை விட்டு கொடுக்கவே விரும்பலையம்மா. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமாம்மா? இந்த வீடே உங்களாலதாம்மா அழகா இருக்கு. அதனாலதான் அப்பா, தம்பி, நான் எல்லாருமே உங்களை அனுசரிச்சு போறோம்மா. இந்த வீடு தனித்தனியா இருக்கு. நீங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனா ஒன்னாதான் இருக்கீங்க. என்ன மட்டும்தான் விலக்கி வச்சிருக்கீங்க. அவன் என்னடான்னா, அவனுக்கு பிடிச்ச காரை புக் பண்ணி வச்சிருக்கேன், அது போய் அலட்சியமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போற. உங்க அப்பா என்னடான்னா, நானும் உன்னை தொடர்ந்து வர இன்னொரு அடிமைன்னு சொல்றாரு. ஆக மொத்தம் எல்லாருமே என்ன தப்பு சொல்றீங்க. என்ன அழ வைக்கிறீங்கடா. என்னம்மா அது? உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்னா இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆபரேஷன்னாலும் ஒரு தடவை உங்களை கண்ணை மூடி நினைச்சதுக்கு அப்புறம் தான் கத்தியே பிடிப்பேன். இது என்ன சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியுமா? இல்லடா, இந்த வீட்டோட நடைமுறை எல்லாம் மாறிடுச்சு. நீங்க எல்லாருமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு எல்லை கோட்டை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு வீட்ல 4 அறை இருக்கு. 4 அறையில 4 பேரும் தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தா அதுக்கு வீடுன்னு பேர் இல்லடா, விடுதி, லாட்ஜ். மா, நீங்க ஏமா அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க? அகிலன் எப்படி பேசினான்னு பார்த்தல்ல? அம்மா, அவன் முரட்டு குணம் உடையவம்மா. அவன் அப்படிதான் பேசுவான். ஆனா ஒரு சொல்லு உங்களை மீறி நடந்திருப்பானா? எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு விலகி இருக்க, அவன் கல்யாணம் பண்ணாமலேயே விலகி இருக்கான். இப்படியே எல்லாரும் விலகி விலகி போனா இது என்ன வாழ்க்கையாடா? அப்படிலாம் இல்லம்மா. சரிம்மா, நான் இப்ப என்ன பண்ணா நீங்க மனசமாதானம் ஆவீங்க? நீங்க இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? சரிம்மா. கேள்வி கேட்க மாட்டல்ல, கருத்து சொல்ல மாட்டல்ல, எதுவும் சொல்லக்கூடாது. அம்மா சொல்ல தட்டாம நீ செய்யணும். கண்ணம்மாவை வெளியே அனுப்ப சொல்லிடுவாங்களோ அம்மா? சரிம்மா. அகிலன் அஞ்சலியே நினைச்சிட்டு இருக்கான். அவன் இப்படியே இருந்தான்னா அவனோட வாழ்க்கை பாழா போயிடும்டா. அதனால அஞ்சலிய மறக்கிற மாதிரி பண்ண முடியுமா? அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணி அஞ்சலிய அவனுக்குள்ள இருந்து எடுத்து வெளியில போட்டுற முடியுமா? நானும் அதாம்மா நினைச்சிட்டு இருக்கேன். அஞ்சலி அவன் பொருத்தமானவளே இல்லை. விட்டு விலகிட்டானா அவன் வாழ்க்கை எங்கேயோ போய் நிற்கும்.
என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இந்த அறிவு சொல்ற மாதிரி, இந்த அகிலன் சொல்ற மாதிரி அது தெய்வீக காதல், அது பிரிக்க கூடாது, உடைக்க கூடாதுன்னு சொல்றியா? அவ வேண்டாண்டா. எனக்கு அந்த குடும்பமே பிடிக்கல. அதுல இருக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்கல. சரிம்மா, நான் முயற்சி பண்றேன். அகிலனை அஞ்சலி கிட்ட இருந்து பிரிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைம்மா. நான் ட்ரை பண்றேன். அப்போ கிளம்புறேம்மா. பாரதி, அம்மாக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்டா. சரிம்மா, முயற்சி பண்றேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேம்மா. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தனியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சேன். நான் வரமாட்டேன் நீ எப்படி நினைச்ச? அஞ்சலியோட அழைப்ப நான் எப்பயாவது தட்டி இருக்கேனா? இல்ல அகில், இனிமே அந்த மாதிரி பேசியெல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. என்னை விட உனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குல்ல, முக்கியமான மனுஷங்களாம் இருக்காங்க. நான்லாம் சும்மா. உங்க அம்மா என்ன நேரடியா வெறுத்தாங்க, தூக்கி எறிஞ்சாங்க. ஆனா நீ என்னை நேசிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துற. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுற? எதுவுமே நடக்கலன்னு தான் கோவப்படுறேன். ஓ, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல அஞ்சலி. சரி ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நீ என்ன சாப்பிட்ற சொல்ல, ஆர்டர் பண்றேன். கொஞ்சம் விஷம் ஆர்டர் பண்றியா? அதையும் உன் கையாலேயே சர்வ் பண்ணு. நான் சாப்பிட்டுட்டு செத்து போயிடுறேன். அஞ்சலி, என்ன இது விஷம் சாவுன்னு நல்லா சொல்ல மாட்டியா? எப்படி நல்ல சொல்லு வரும்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்ல. உன்னை நான் காதலிச்சதுக்கு விஷத்தையே குடிச்சிடலாம். உனக்கு நான் முக்கியமே இல்லைல்ல. அஞ்சலி, என்ன சொல்றேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. உனக்கு உன் அண்ணன் அண்ணி தான் முக்கியம். அவங்க என்ன அழிச்சு என் வாழ்க்கையை அழிச்சு ஒரு தாலி கட்டிட்டு வந்தா அப்படியே குடும்பமா சேர்ந்து மொத்தமா தாங்குன்னு தாங்குறீங்க. என்னது இது? ஏய், இதுவா? அண்ணனும் அண்ணியும் ஸ்விஸ் போறாங்க, அங்க குளிர் அடிக்கும்ல, அதான் ஜர்க்கின் வாங்கி கொடுத்தேன். அப்படியே அவங்க போற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பணிவேடை எல்லாம் பண்ணு. அப்படியே நீ சேர்ந்து போயிடு. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத. எவ ஒருத்தி என் வாழ்க்கையை அழிச்சாலும் அவதான் முக்கியம்னு நீயும் அண்ணனும் அப்படியே தாங்குன்னு தாங்குறீங்க. என் வாழ்க்கைய பத்தி யாருக்குமே அக்கறை இல்லைல்ல. ஏய் அஞ்சலி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. வீட்டுல பேசுறேன். இப்பதான் இந்த கல்யாண குழப்பெல்லாம் தீர்ந்திருக்கு. வீடு கொஞ்சம் கொஞ்சமா சமநிலைக்கு வருது. கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? இல்ல அகில், வேண்டாம். எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் என் வாழ்க்கைக்காக யார்கிட்டயும் தினமும் பிச்சை கேட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கு உன் அண்ணன் முக்கியம். அந்த உலக பேரழகி அண்ணி முக்கியம். அவங்களுக்கு அடிமை சேவை பண்ணி வாழ்க்கையை கழிச்சிருவேன். நான் உன்னை நினைச்சு ஊருகிட்டு இருக்கணும். அத நீயும் அண்ணனும் கன்சிடர் கூட பண்ண மாட்டீங்க. ஏய், தட்ஸ் இட். போதும் அகிலன், உன்னை நான் காதலிச்சதும் போதும், உனக்காக நான் தவிச்சதும் போதும். லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இவ்வளவு பெரிய முடிவு எடுக்காத. இப்ப பிரேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல உட்கார். நீ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உட்காருன்னு சொல்றல, ப்ளீஸ். உன் அண்ணனும் அண்ணியும் ஸ்விஸ் போக எப்போ முடிவெடுத்தாங்க? இப்பதான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர். நான் உன்கிட்ட காதல சொல்லி எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் இருக்கும். நம்ம காதலுக்கு ஒரு ஸ்வெட்டர் அளவு கூட நீ எதுவுமே செய்யலையா அகில்? அஞ்சலி, எப்பவும் எதையும் எதுக்கூடயும் கம்பேர் பண்ணாத. நீ என் காதல மதிக்க தெரியாத மனுஷன் அகில். உண்மையிலேயே என் மேல அன்பு அக்கறையோ இருந்தா இவ்வளவு அலட்சியமா நீ இருக்க மாட்டல்ல. ஒருத்தி தனக்கான வாழ்க்கை என்னங்கிற கேள்விக்குறியில இருக்கா?
உன் அக்கறைலாம் அதுல இல்லாம ஹனிமூன்ல இருக்குன்னா அப்படிப்பட்ட காதல் எனக்கு எதுக்கு? போதும், நீ உன் அண்ணனுக்கு சேவை செஞ்சு அவர் மகிழ்ச்சியில அக்கறை காட்டி அவர் கூட செல்ஃபி எடுத்து சந்தோஷமா இரு. நான் இல்லைனாதான் என்னோட அருமை உனக்கு தெரியும். நான் போறேன், உன் லைஃப விட்டே போறேன். அஞ்சலி, நான் வீட்ல பேசுறேன்னு சொல்றேன்ல. எப்ப பேசுவீங்க? ஓ, ஹேய், இன்னைக்கே பேசுற போதுமா? எனக்கு அஞ்சலி வேணும்னு சொல்றேன். அஞ்சலி அகிலன் கல்யாணத்தை ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு மத்தது எதுவா இருந்தாலும் அப்புறம் பாருங்கன்னு சொல்றேன். இந்த வேகம் இப்படியே இருக்குமா? என்ன நம்பு, நான் வரேன். எனக்கு இந்த வேகம் போதும். இப்படியே போய் அகிலம் பேச ஆரம்பிச்சானா ஏதாவது வெடிக்கும். ஹனிமூன் ட்ரிப் கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா என் அத்தை மனசுல எனக்கான கதவு திறக்கும்.